ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில் தமிழ்நாடு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் டீம் அண்ட் இண்டிவிஜுவல் விளையாட்டுப் போட்டி இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த போட்டி சென்னையில் உள்ள ஃபயர் கிளப் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள். கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் வீராங்கனைகள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் சர்வதேச பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இது போன்ற இவ்வளோ வீரர்கள் வீராங்கனைகள் வந்து சர்வதேச பதக்கங்களை வென்றது கிடையாது. முதல் முறையாக நடந்து கொண்டிருக்கு. இது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக தேசிய அளவில் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேருந்து ரேங்கிங்லேருந்து 11, 13, 15, 17, 19 சீனியர் சாம்பியன் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிளேயர்ஸும் இன்றைக்கி வெற்றி பெற்றுட்ருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு 20 மெடலில் 11 மெடல் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பில் வந்து நாங்கள் இந்த பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறோம், ஊக்குவிக்கிறோம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஃபாரின் கோச்சஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோமோ எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் தான் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிளேயர் இந்தியாவில் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக வரும். சமீபத்தில் கூட தாமஸ் கப்பில் வெண்கல பதக்கம் நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஹரிஹரன் என்ற ஒரு தமிழ்நாடு பிளேயர் வந்து தாமஸ் கப்பில் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காப்புல. இது வந்து இந்தியாவில் இந்த 75 ஆண்டு விடுதலைக்கு பிறகு முதல் முறையாக, 2வது முறை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்திருக்குது. அதில் இன்னும் நிறையா தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, இன்னும் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிளேயர்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸ், ஜூனியர்ஸ், சப் ஜூனியர்ஸ் எல்லாமே. எங்களுக்கு வந்து ஒரு அகாடமி வேணும். அதாவது ஹைதராபாடில் கோபிச்சந்த் அவர்கள் ஒரு அகாடமி தொடங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி பெங்களூரில் பிரகாஷ் பதுகோன் அவர்கள் வந்து ஒரு அகாடமி தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அசாமில் வந்து இப்போது பிரசிடெண்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் பிரசிடெண்ட் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா அவர்கள் அவங்க வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு அகாடமி திறந்துருக்கிறாங்க. அதே போன்று சென்னையில் ஒரு அகாடமி, ஏன்னா இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர்லேருந்து ஒரு 10 ஏக்கர் அரசு நிலம் குத்தகை கொடுத்து அதில் வந்து கட்டுமானங்கள்லாம் கொடுத்து சர்வதேச அளவில் இண்டோர் ஸ்டேடியம், ட்ரைனிங் ட்ராக், ஜிம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே போட்ட நிச்சயமாக ஒலிம்பிக்கில் எங்களால் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வி ஹாவ் வெரி வெரி யங் டேலண்டட் பிளேயர்ஸ். அது இல்லாமல் இப்போ இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் துளசி ஷி ஹேஸ் ஒன் நியர்லி 6 மெடல்ஸ் இருந்தது. ஜெர்லின் வந்து அவங்க டெஃப் ஒலிம்பிக்ஸில் கிட்டத்தட்ட 3 கோல்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து அர்ஜுனா அவார்டிஸ் 2 பேருமே. ஸோ எல்லாம் நாங்கள் எல்லா லெவல்லையும் நம்ம வி ஆர் என்கரேஜிங் தோஸ் பிளேயர்ஸ் அண்ட் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இது செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இதை உடனடியாக தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு ஒரு அகாடமி, இது வந்து இல் பி எ ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், பார்ட்னரிங் வித் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு. கோச்சஸ்லேருந்து யூரோப்லேருந்து ப்ளஸ் இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான் கோச்சஸ்லாம் வருவாங்க. அண்ட் ஸோ வி நீட் த சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட். சார், விளையாட்டுத்துறை சார்ந்த நிறைய கோரிக்கைகள், நிறைய விஷயங்கள்லாம் இருந்தாலும் வாழ்வாதார பிரச்சனை, மேகதாதுல அணை கட்டியே தீர்வும், தமிழ்நாட்டில் தடுக்க எந்த உரிமையும் இல்லைன்னு சிவகுமார் நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு சார் அங்கே முதலமைச்சர். இது தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ளணும்? ஏன்னா
கருத்து முரண்பாடுகள் இருக்குது சார் நிறைய. அவங்க வேற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. மேகதாட்டு அணை கர்நாடகா அரசு கட்ட முயற்சி செய்வது. கர்நாடக அரசு நிச்சயமாக மேகதாடு அணை கட்டக்கூடாது. காரணம், சட்டம், விதிகள், ஒப்பந்தங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு அத்தனையும் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்குது. என்னென்னா, முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில், அங்கே தான் காவிரி தொடங்குது. கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, காவிரி முடியுது. முதல் மடை மாநிலத்தில் எந்த கட்டுமானங்களும் காவிரி குறுக்க, இவன் சின்ன ஒரு செக் டேம் கூட, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இந்த 3 மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. இது வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது, நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது. சர்வதேச அளவில் இதுதான் கடைபிடிப்பாங்க. இந்தியாவில் எந்த இன்டர் ஸ்டேட் ரிவர் இஷ்யூனாலும் இதுதான் ரூல் ஆஃப் லா. ஆனால் இதுக்கு முன்பு கர்நாடகா 1931 வந்து கேஆர்எஸ் டேம் கட்டினாங்க. பட் ஆனால் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் இருந்தப்போ மேட்டூர் டேம் நம்ம கட்டிக்கலாம், அவங்க வந்து கேஆர்எஸ் டேம் கட்டிக்கலாம். கேஆர்எஸ் டேம் வந்து 50 டிஎம்சி கொள்ளளவு. ஆனால் 70களில் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில் வந்து ஹேமாவதி, ஆரங்கி, கபினின்னு 3 அணைகள் வந்து கட்டிட்டாங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கட்டிட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருந்த நேரத்தில் அவங்க வந்து திமுக அரசை வந்து அச்சுறுத்தி, நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நான் உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்ன காரணத்தால் திமுக வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அது ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இப்போது கர்நாடகாவில், காவிரியில் கர்நாடகாவில் அவங்களுக்கு கர்நாடகா கிட்டத்தட்ட 4 அணைகள் இருக்குது. அந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு வந்து 115 டிஎம்சி. இப்போ மேகதாது கட்டினாங்கன்னா அது ஒரு 70 டிஎம்சி. அப்போ மொத்தமாக அவங்களுக்கு கெப்பாசிட்டி 185 டிஎம்சி. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கிற காவிரி குறுக்க கட்டுற மிகப்பெரிய அணை மேகதாது அணையாக தான் இருக்கும். நமக்கு இருக்கிறது ஒன்று, மேட்டூர் அணை மட்டும்தான், 93 டிஎம்சி. அப்போது இன்றைக்கி, அதாவது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2026 ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணியை வந்து மேட்டூர் அணையில் திறந்துருக்கணும். இந்த வருஷம் திறக்கலை. 7 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் திறந்தாங்க, இன்றைக்கி திறக்கலை. தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது, மேட்டூர் டேமில் இருக்குது. அந்த 40 டிஎம்சியும் தமிழ்நாட்டில் உள்ள குடிநீருக்கு. ஏன்னா காவிரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் பயன்படுத்துகின்ற ஆறு. 38 மாவட்டத்தில் 28 மாவட்டத்தில் அங்கே காவிரி நம்பி இருக்கிற மக்கள். சென்னை மக்களும் காவிரி நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா வீராண ஏரி தண்ணி வந்து வீராணத்துலேருந்து நமக்கு குடிநீர் சென்னை மக்களுக்கு வருது. அதில் அதனால் இது ஏன் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை எனக்கு வராது, என் பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை. ப்ளஸ் காவிரி டெல்டாவில் நமக்கு உணவளிக்கின்ற அந்த மண், அதுக்கு தண்ணி போலனா நமக்கு சோறு கிடையாது, சாப்பாடு கிடையாது, பட்னி. அதுதான் அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. அதனால் டேமுங்க நிச்சயமாக கட்டக்கூடாது. டிகே சிவகுமார் தவறான செய்திகளை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். இது தமிழ்நாட்டுக்கு தான் சாதகம்னா தமிழ்நாட்டுக்கு சாதகமே கிடையாது. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் வச்சு நான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் எவ்வளோ தீர்ப்புகள் வந்துச்சு, எத்தனையோ ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட் வந்துச்சு, எவ்வளோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, எதையுமே கர்நாடகா கடைபிடிக்கலை. பலமுறை அதாவது காவிரி நடுவர் மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1990 வந்து அமைக்கப்பட்டு அப்புறம் வந்து இடைக்கால ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க 2005 டிஎம்சின்னு. அதுக்கப்புறம் 2007 வந்து இறுதி தீர்ப்பு வழங்கினாங்க 192 டிஎம்சின்னு. அதுக்கப்புறம் 2013 கெசட் நோட்டிஃபிகேஷன் ஜெயலலிதா பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் பிரச்சனை வந்த அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் நம்ம போயிட்டு அங்கே ஃபைனலாக என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் 177.25 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு, 4 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்கு, அப்புறம் 5 டிஎம்சி இவாப்ரேஷன், இப்படிலாம் பாண்டிச்சேரிக்கு வந்து 7 டிஎம்சி, இப்படிலாம் சொல்லி பிரித்து கொண்டு 192 177 குறைச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம். அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, 2033 வரை யாருமே காவிரியை பற்றி பேசக்கூடாது, காவிரியில் எதுவுமே செய்யக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்டு அவ்வளோ நாள் இருக்கும், அதனால் இடையில எந்த பிரச்சனையும் யாரும் வரக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் 2023 வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க தீர்ப்பில்.
இப்போ இடையில வேணுமே டிகே சிவகுமார் அவர்கள் அங்கே கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது 2028 பிப்ரவரி மாதம். இந்த எலெக்ஷனுக்காக இவர் வந்து திருப்பி எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு கன்சல்டேஷனுக்காக ஒரு இஷ்யூ வரணும். கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஏதாவது ஒன்றுனா உடனே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் அங்கே கொஞ்சம் அச்சுறுத்தி அடிச்சு இடிச்சு ஏதாவது ஒன்று இஷ்யூஸ்லாம் கடந்த காலத்தில் பண்ணிட்டோம். ஸோ கர்நாடகாவில் ஒரு முறை கூட 1924 ஒரு அக்ரிமெண்ட், அதாவது 1892 முதல் அக்ரிமெண்ட், ரெண்டாவது 1924 அக்ரிமெண்ட், அது வந்து 1977 காலாவதி ஆகிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு முறை கூட கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு ஒரு முறை கூட கடைப்பிடிக்கல. அவங்களுக்கு 4 டேம் ரொம்பிடுச்சுன்னா நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த மிச்ச நீரை தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும், நடுவர் மன்றம் தீர்ப்பே வந்து 12 மாதமாக பிரித்து ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு இந்த மாதத்தில் இவ்வளோ தண்ணி நான் ஒரு முறை கூட அப்படி பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஒரு முறை கேட்டு நீங்கள் தண்ணி திறந்து விடலாம், உங்கள் ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுவோம்னு சொன்ன பிறகும் தண்ணி திறக்கல. காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு இருக்குது. அந்த ரிவர் வாட்டர் பல முறை கர்நாடகாவை வலியுறுத்தி இந்த உடனே நீங்கள் எவ்வளோ தண்ணி 2 TMC தண்ணி, 3 TMC குடிக்கிறது தண்ணி இல்லை நமக்கு கடந்த காலத்தில். அந்த டைமில் 3 TMC தண்ணி திறங்கன்னு சொன்னால் எங்ககிட்ட தண்ணி குடிக்கிறதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கர்நாடகா. அப்புறம் கர்நாடகா எப்படி நம்பி ஒரு டேம் அங்கே நம்ம கட்ட விடுவோம்? இந்த வருஷம் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், குறுவை சாகுபடி தண்ணி இல்லை, மேகதாது கட்டினாங்கன்னா அதில் 40 TMC தான் எனக்கு இருக்குது, அதுவும் இருக்காது. அதனால் இது வந்து ஒரு ஏமாற்று வேலையை நான் பார்க்குறேன். நான் உறுதியாக இல்லை. அதுவும் பெங்களூர் குடிநீருக்கு எதுக்கு உங்களுக்கு 70 TMC? பெங்களூர் குடிநீருக்கே மொத்தமாக தேவை 10 TMC, 12-15 TMC தான், அவ்வளோதான் தேவைப்படுது. எதுக்கு 70 TMC எதுக்கு டேம் கட்டுறீங்க நீங்கள்? எல்லாத்தோட இன்னொரு முக்கியமானது நான் இப்போ கூட சொல்ல மறந்துட்டேன் நான். என்னென்னா இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா அதுக்கு 5250 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுது. நிலம்னா என்ன? அதில் 12500 ஏக்கர் வனப்பகுதியை அழித்து தான் இந்த மேகதாது அணையை கர்நாடகா கட்ட முடியும். அப்போ நினச்சி பாருங்கள், 12500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், பிரைம் ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு பக்கம், காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒரு பக்கம், இதெல்லாம் சேர்ந்தா 12500 ஏக்கர் காட்டை அழித்து இவங்க மேகதாது டேமை கட்ட போகிறாங்களாம். இது வந்து என்வாயர்மெண்டலிஸ்டில் இருந்து வனத்துறையில் எல்லாமே எதிர்க்கிறாங்க. எங்கே கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒன்று மத்திய அரசு அதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அது கொண்டு வரணும்னு. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் வரும். ஏன்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, அந்த தீவு கிரேட் நிக்கோபார் தீவில் அது ஒரு சின்ன இடத்த எடுத்துக்கிட்டு அதில் ஏர்போர்ட்டு, போர்ட்ஸு, கண்டெய்னர் டெர்மினல்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு இருக்குது. அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வந்து அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தள்ளி இருக்குது. எல்லா கப்பலும் அப்படி தான் போவோம். சமீபத்தில் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லிட்டு ஈரான் அதை வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பண்ணாங்கன்னா நமக்கு பெரிய அளவில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த திட்டத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், என்விரான்மெண்ட் பாதிக்கும், பெரிய பெரிய காடுகள்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி தான் ராகுல் காந்தி அதை எதிர்த்தார். நான் கேட்குறேன் மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னோடய கேள்வி, 12500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்கே புலிகள், யானையிலேருந்து எல்லா வன விலங்குகள்லாம் இருக்குது. அந்த 12500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏற்றுப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? அதனால் சட்ட ரீதியாகவும் இது தப்பு, சூழியல் ரீதியாகவும் தப்பு. இது வந்து எவ்வளோ அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை என்வாயர்மெண்டலிஸ்டும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே எதிர்க்கிறாங்க.
ஆனாலும் தேர்தலுக்காக அந்த நேரத்தில் வந்து கொண்டு வருவோம் சொல்லி மத்திய அரசும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குது, டிபிஆர் இருக்குது, அதை வந்து ஒத்துக்கல முதல்ல இந்த அத்தாரிட்டி. அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் அதை டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் அது வந்து அனுமதின்னு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் தெரியணும். அதே போல் சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது காவிரி ஆற்றின் குறுக்குன்னு சொல்லிட்டு. அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் திடீர்னு வந்து ஒரு அடெண்டமை கொண்டு வந்தார். அந்த அடெண்டம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு அடெண்டம். இந்த அடெண்டம் என்னன்னா, அது மறுபடியும் ஏதாவது ஒரு திருத்தம், ஒரு தீர்மான திருத்தம் கொண்டு வந்தானா எல்லாமே மறுபடியும் ஓட்டு எடுத்து தான் அந்த திருத்தத்தை வந்து நிறைவேற்ற முடியும். ஆனால் அது அப்படி நடக்கலை, ஓட்டெடுப்பு நடக்கலை, திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியல. அதில் மேகதாதுவுக்கு தனியாக ஒரு நடுவர் மன்றம் கொண்டு வரக்கூடாது. இது விபரீதம். இட் வில் பி வெரி வெரி டேஞ்சரஸ் ஆன் த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டு பிரிங் மேகதாது நடுவர் மன்றம். ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம்னு ஒன்று இருந்த நேரத்தில் அந்த காவிரி ஆற்றுக்குள்ளே இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு ஒன்று. ரெண்டாவது, நம்ம மேகதாதுவே ஏற்றுக்கல, ஆனால் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி ஏற்றுப்போம்? நீங்கள் முதல்ல ஒன்று ஏற்றுக்கிட்டா நான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ரெண்டாவது கட்டம் தான் நடுவர் மன்றம். நீங்கள் முதல் கட்டம் மேகதாதுவே எங்களுக்கு வேண்டாம், மேகதாதுவே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னா மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? இந்த மேகதாது நடுவர் மன்றம் வந்து கர்நாடகா தான் கேட்கணும், அவங்களுக்கு தான் இது சாதகம். அப்போ நீங்கள் கர்நாடகாவுக்கு சாதகமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னா எனக்கு புரியல. அமைச்சர் ஆதவ் வந்து சொல்றாரு சார், அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. முன்னாடி வந்து விவசாயத்துக்குன்னு சொன்னாங்க, இப்போ பெங்களூரு குடிநீருக்குன்னு சொல்லும்போது ஸ்ட்ராட்டஜி மாறுது. அப்போ நம்ம புது நடுவர் மன்றம் வந்தால் தான் சரியா இருக்கும். இந்த வாதம்லாம் ஏற்றுக்க முடியுமா? முதல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி மாறுது? என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. மேகதாது என்ன வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நடுவர் மன்றம் எதுக்கு? நீங்கள் 70 டிஎம்சி ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவைப்பட போகிறதில்ல. ஹைட்ரோ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில். அப்போது இது நீங்கள் யூஆர் பிளேயிங் இன்டு கர்நாடகா. இப்போ நாளைக்கு கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கணும். கர்நாடகா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடுவர் மன்றம் வந்து அவங்க தீர்மானம் போட்டாங்க, கர்நாடகாவில் சொல்லுவாங்க நாங்களும் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ நடுவர் மன்றம் உருவாக்கணும். நடுவர் மன்றத்தில் யார் வருவா என்னன்னு தெரியுமா? இந்த காலத்தில் மத்தியில் யார் இருந்தாலும் சரி, அவங்க யாருக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக? கர்நாடகாவுக்கு தான். கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிறது தேசிய கட்சிகள் தான். யார் மத்தியில் வந்தாலும் அவங்களுக்கு கர்நாடகாவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. நாளைக்கு மேகதாது நடுவர் மன்றம் கொண்டு வந்துட்டு அதில் யார் வந்தாலும் சரி, நீங்கள் 70 டிஎம்சி கட்ட வேண்டாம், நீங்கள் 30 டிஎம்சி கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு ஒரு இடமே கொடுக்கக்கூடாது. இது டேஞ்சரஸ் கான்செப்ட். அதனால் நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் வேண்டாம். நமக்கு சட்டம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, எல்லாம் தீர்ப்பு இருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குது, நடுவர் மன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்குது. நம்மக்கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்து 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 இது ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தா தான் இந்த மேகதாது அணை தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் இந்த மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒரு பிரச்சார நடைபயணமாக நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அதாவது ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுலுன்னா அங்கே காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர அந்த இடத்துல தொடங்கி அதுக்கு பிறகு பூம்புகாரில் ஜூலை 4ஆம் தேதி பூம்புகாரில் வந்து அதை முடிக்கிறேன். இடையில எல்லாம் இப்போ தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இத்தனை மாவட்டம், நாகையை போல் மயிலாடுதுறை, இத்தனை மாவட்டத்தில் போயிட்டு மக்களை சந்தித்து துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாய சங்க தலைவர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க.
தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் பண்ணுறோம். செய்கிற நோக்கமே என்னென்னா மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் புரிதல். ஏன்னா இந்த மேகதாது அணையுடைய பாதிப்புகள் பற்றி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், குறிப்பாக இளைஞர்கள் எடுத்து சொல்லணும். அவங்களே தன்னார்வமாக வந்து இதை எதிர்க்கணும். ஏன்னா அந்த காவிரி டெல்டா மேகதாது கட்டிட்டாங்கன்னா காவிரி டெல்டா பாலைவனம் ஆகிடும். இவ்வளோ ஆயிரம் ஆண்டுகள் காவிரி டெல்டா நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிறது. மேகதாது கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவில் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவு கிடைக்காது. இது சிம்பிள் as that. அதனால் இன்றைக்கி we all should stand together. எல்லா இளைஞர்களும் சரி, எல்லா மக்களும் சரி, விவசாயிகள் மட்டும் இல்லை, அத்துணை மக்களும் கட்சி எதுவும் பார்க்காதீங்க, ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க, எல்லாமே வாங்க. we all should stand together to oppose the construction of மேகதாது in கர்நாடகா. ஏன்னா இது இன்னைக்கு செய்யலைன்னா நாளைக்கு, ஏன்னா கடந்த காலத்தில் வரலாற்றில் நம்ம பார்த்துட்டோம், நம்ம அனுமதி இல்லாமல் 3 டேம் கட்டிட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம அனுமதி கொடுக்குறோம் கொடுக்கல, அதெல்லாம் எப்படி சூழலெலாம் வச்சுக்கிட்டு, அரசியல் சந்தர்ப்பங்கள் வச்சுக்கிட்டு, கர்நாடகாவில் தேர்தல் வச்சுக்கிட்டு, எப்படியாவது அங்கே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த மேகதாது அணையை எப்படியாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நான் 4 நாள் நடைப்பயணம் மேற்கொள்கிறேன். இதில் எல்லாமே வாங்க, கலந்துக்குங்க. மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வாங்க, விவசாயிகள்லேருந்து எல்லாம் வந்து இந்த கலந்துட்டு ஒரு அழுத்தம் அரசுக்கு கொடுக்கணும். பொதுவாக அழுத்தம் கொடுத்து இதை நம்ம கடுமையாக நம்ம எதிர்க்க வேண்டும். சமீபத்தில் சம்பந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கீங்க சார். அது இடையில வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோவில் எவ்வளோ சொல்ல, நான் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் வரலையா? இந்த ஆக்ஷன் தான் வருது. அதுக்கு என்ன பொருள் சார்? இல்லை, மேகதாது கட்டினாங்கன்னா தமிழ்நாடு, அதாவது காவிரி டெல்டா வந்து போயிடும், அவ்வளோதான். தமிழ்நாடு மக்களும் வந்து வறட்சி பிரச்சனை. ஏன்னா இப்போ இந்த எல்னினோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்னினோன்னு சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பிரச்சனை மட்டும் இல்லை, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்லேருந்து வர ஆண்டுகளில் நமக்கு தண்ணி வராது, மழை பற்றாக்குறை இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அதுக்கு இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃப்யூச்சரில் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன். மிட்டிகேஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது இது மாதிரி தேவையில்லாமல் இடத்துல டேம் கட்டாமல் அது பிரச்சனை பண்ணுறதெல்லாம், நமக்கு தூர்வாரி இருக்கிற அணைகள்லாம் தூர்வாரி ஸ்ட்ரென்தன் பண்ணி தண்ணி வர தண்ணி நம்ம சேமித்து ஒரு பண்ணுறது, அது வேறு. அப்புறம் அடாப்டேஷனாக நம்மளே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. இப்போது ஒன்று அதிகமாக தண்ணி செலவு பண்ணாத பயிரில் நம்ம முதலீடு செய்யணும். அப்படிலாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது நமக்கு. ஸோ அப்படிலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து வாழ முடியும், உயிர் வாழ முடியும்னு அடுத்த 50-70 ஆண்டுகளில். அதுக்கு இதெல்லாம் நமக்கு செய்யணும். அது தமிழ்நாடு அரசு இதை அதிக கவனம் செலுத்தினதில்லை. தேங்க்யூ சார். சரி, நன்றி.